அண்ட் நீங்கள் இப்போ இதோடைய அவுட்புட் பார்க்கலாம். இப்போ நமக்கு இது ஸ்டார்ட் ஆயிருச்சு அண்ட் ஆப்ஜெக்ட் கவுண்ட் வந்து 0 காட்டுது. அண்ட் இந்த எல்இடி வந்துட்டு நமக்கு க்ளோ ஆகல. நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம், ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகும்போது மட்டும் தான் இது க்ளோ ஆகிற மாதிரி வச்சிருக்கோம். ஆப்ஜெக்ட் இன்சைட் எடுத்துட்டு போகிறேன். ஆப்ஜெக்ட் டிடெக்டர் 1 அண்ட் நீங்க பார்க்கலாம் இந்த கிரீன் கலர் லைட்டும் அந்த டைம்ல எரியுது. ஆப்ஜெக்ட் டிடெக்டர் 2 வருது. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அருண் ரோஷன் டெக். நான் உங்க அருண். நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஐஓடி சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுல நிறைய வீடியோஸ் அப்லோடும் பண்ணிட்டோம். அண்ட் இது வரைக்கும் நம்ம இந்த சீரிஸ்ல காமனா பார்க்கக்கூடிய Arduino UNO, பிரெட் போர்ட், டிஸ்பிளே யூனிட்ஸ் இதை பத்தி எல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம். இந்த வீடியோஸ்ல இருந்து சென்சார்ஸ் பத்தி பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நம்ம இன்னைக்கு பார்க்க போற சென்சார் ஐஆர் சென்சார். அதாவது இந்த ஐஆர் சென்சார் ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு இன்ஃப்ராரெட் சென்சார். இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும்னா, இன்ஃப்ராரெட் ரேஸை எமிட் பண்றது மூலியமா அங்க ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையாங்கிறது டிடெக்ட் பண்ணும். இது எப்படி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இதுல முக்கியமான 2 காம்போனன்ட் இருக்கு. இந்த ஐஆர் எல்இடி, இந்த போட்டோ டயோட். இந்த ஐஆர் எல்இடி வந்து ஐஆர் ரேஸை எமிட் பண்ணும். இது எமிட் பண்ண ஐஆர் ரேஸ் வந்து ஒரு சர்ஃபேஸ்ல பட்டு அந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் ஆகி வர்றத இந்த போட்டோ டயோட் ரிசீவ் பண்ணும். இது மூலியமா அந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த டிஸ்டன்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த ட்ரிம் பாட்டர் இருக்கு. இந்த ட்ரிம் பாட்டர் யூஸ் பண்றது மூலியமா நம்மளுடைய அந்த டிஸ்டன்ஸ் சென்சிட்டிவிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் காம்போனன்ட்ஸ் லைக் இந்த 2 எல்இடி இருக்கும். ஒன்று வந்து பவர் சப்ளை எல்இடி, ஒன்று வந்து சிக்னல், அதாவது ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆயிருக்கா இல்லையான்றத சொல்ற எல்இடி. அண்ட் இதோடைய பேசிக்ஸ் மெத்தட் பார்க்கும்போது இதோடைய பின்ஸ் பத்தி பேசலாம். அண்ட் பின்னோட்ஸ் பத்தி பார்க்கும்போது 3 பின் இருக்கும். விசிசி, கிரவுண்ட், அவுட்ன்ட்டு. விசிசிங்கிறது பவர் பின், கிரவுண்டுங்கிறது நெகட்டிவ் பின், அண்ட் இந்த அவுட்டுங்கிறது நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ற பின். இதுல வந்து நம்ம ஏதாவது ஒரு டிஜிட்டல் பின்னை கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணி இல்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் இதோடைய அப்ளிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது இது நீங்க காமனா அப்டாக்கிள் டிடெக்ஷன் அண்ட் பிளாக் லைன் ஃபாலோயிங் ரோபோட்ஸ் அண்ட் அதர் டிடெக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் இதுலலாம் நீங்க இதை பார்த்துருக்கலாம். அண்ட் இதோடைய டைப்ஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் இதோடைய மார்க்கெட் வேல்யூல நமக்கு ஐஆர் சென்சார்னு கிடைக்குதுன்னு பார்த்தா 2 காமனா கிடைக்கும். ஒன்று இது, இன்னொன்று வந்து பிஐஆர் சென்சார்னு இருக்கும். அதாவது பிஐஆர் சென்சார்னா பாசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார். இது எப்படி இன்ஃப்ராரெட் ரேஸை எமிட் பண்ணி கண்டுபிடிக்கிறதோ அது வந்து டைரக்டா ஹியூமன் ஆர் அனிமல் கிட்ட இருக்க ஹீட் ரேடியேஷன்ஸை வச்சு நமக்கு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் இருக்கா இல்லையாங்கிறது சொல்லும். இது நீங்க மெயினா இந்த ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன், டிடெக்ஷன் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை பார்த்துருக்கலாம். அது வந்து ஜென்ரலி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ், செக்யூரிட்டி ப்ராஜெக்ட்ஸ், ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், ஹோம் ஆட்டோமேஷன், ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நீங்க அதை பார்த்துக்கலாம். அண்ட் இதோடைய மற்ற டைப்ஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய டைப்ஸ்ல இது அவைலபிள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா இப்போ நான் சொன்ன பிஐஆர் பாசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார், ரிஃப்ளெக்டிவ் இன்ஃப்ராரெட் சென்சார், டிரான்ஸ்மிஷன், ப்ராக்சிமிட்டி, டெம்பரேச்சர், ஐஆர் இமேஜ் சென்சார், இது மாதிரி நிறைய டைப்ல அவைலபிள் இருக்கு. நிறைய வேரியன்ட்ஸ்ல இது அவைலபிள் இருக்கு. நம்ம கிட்ட இப்போ இந்த காலேஜ் ப்ராஜெக்ட், ஸ்கூல் ப்ராஜெக்ட்னு பார்க்கும்போது இதுவும் நம்ம பிஐஆர் சென்சாரையும் காமனா பார்க்கலாம் நமக்கு. அண்ட் இதுல சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. இதை பத்தின பேசிக்ஸ் அவ்வளவுதான். அண்ட் இதை கோட் பண்றதும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். நீங்க இன்ட்ரோலே பார்த்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பிளஸ் ஆப்ஜெக்ட் கவுண்டிங். இதை நீங்க ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட்டா கூட யூஸ் பண்ணலாம், இல்ல வீட்டில் ஆட்டோமேட்டிக் லைட் சிஸ்டமா கூட யூஸ் பண்ணலாம். இதை இந்த ப்ராஜெக்டை எப்படி யூஸ் பண்றீங்கிறது உங்களை பொறுத்தது. அந்த ஒரு ப்ராஜெக்டை இப்போ நம்ம எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். அந்த ப்ராஜெக்டை பண்ண தேவையான காம்போனன்ட்ஸ் Arduino UNO, IR sensor, OLED display, அண்ட் நான் வந்துட்டு ஆஃப்சைட் பிரெட் போர்டு எடுத்திருக்கேன். அண்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு நான் மேல் டு மேல் ஜம்பர் வயர்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, வாங்க நம்ம இப்போ எப்படி கனெக்ட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து எல்லாத்தையும் பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா Arduino UNOல கனெக்ட் பண்ண போறேன். அது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அது உங்களை பொறுத்தது. இது என்ன மாதிரி கனெக்ட் பண்றதுங்கிறது டைரக்டா நீங்க ஃபீமேல் டு மேல் வச்சும் கனெக்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு இதில் கனெக்ட் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்தையும் பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து இதில் கனெக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஐஆர் சென்சார் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து OLED டிஸ்பிளே கனெக்ட் பண்றோம். அண்ட் இந்த OLED டிஸ்பிளே, இந்த பிரெட் போர்டு, Arduino UNO இதை பற்றியெல்லாம் ஆல்ரெடி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் நமக்கு இன்டிகேஷனுக்காக எக்ஸ்ட்ராவா இதில் வந்துட்டு ஒரு எல்இடியும் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதில் பிரெட் போர்ட்லேயே ஒயர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வயரா எப்படி நல்லா கனெக்ட் பண்றதுங்கிறது சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம Arduino கூட எப்படி இதெல்லாம் ஜம்பர் வயர்ஸ்ல கனெக்ட் பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐஆர் சென்சார் எடுத்துக்கலாம். நம்ம ஐஆர் சென்சார் கனெக்ட் பண்ண 3 ஜம்பர் வயர்ஸ் தேவைப்படும். 3 மேல் டு மேல் ஜம்பர் வயர்ஸ் நமக்கு தேவைப்படும். ஏன்னா இதுல 3 பின்ஸ் இருக்கு. இதோடைய பின்ஸ் வந்து நீங்க பேக் சைட்லயும் பார்க்கலாம், ஃப்ரண்ட் சைட்லயும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு 5 வோல்ட், கிரவுண்ட், அவுட்னு 3 பின் இருக்கும் இல்லையா. நம்ம 3 பின்னும் இந்த ஜம்பர் வயர்ஸ்ல கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா நான் 1 by 1 எப்படி Arduinoல கனெக்ட் பண்றதுங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம இது 3 இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இந்த 3 ஜம்பர் வயர்ஸையும் இதில் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த பின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. பின்ஸ் வந்து மாற்றி கனெக்ட் பண்ணிடக்கூடாது. பிரெட் போர்டில் கரெக்டான பின்ல கனெக்ட் பண்ணணும்.
கரெக்டான பின் இன் சென்ஸ் இந்த விசிசி கிரவுண்ட் அதை சொல்கிறேன். நீங்கள் இந்த ஹரிசாண்டல் லைன் எதனால் யூஸ் பண்ணலாம், நம்ம பிரெட் போர்டை பற்றி ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம பிரெட் போர்டு யூஸ் பண்ணுற ரீசனே நம்ம கனெக்ஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான். இதோடைய விசிசி கிரவுண்டு வந்துட்டு இங்கே காமனாக நமக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரிப்ஸ் லைன் இருக்குது, அதாவது பஸ் லைன் இருக்குது. இந்த பஸ் லைனில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணால் இந்த ஃபுல் கனெக்ஷனுக்குமே இங்கேருந்து நம்ம பவர் சப்ளை எடுத்துக்கலாம். ஸோ இதோடைய விசிசியை வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். இதோடைய விசிசி வந்து ஒயிட் கலர், இந்த ஒயிட் கலரை வந்து நான் ப்ளஸ்லேயும், அடுத்து கிரவுண்ட் வந்து பர்பிள் கலர் ஒயர் எடுத்திருக்கோம், பர்பிள் கலரை வந்து நம்ம இந்த மைனஸ்லேயே கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலாக இந்த ப்ளூ கலர் பின் இருக்கும், அது வந்து டேட்டா பின். இதை வந்து நம்ம D2வில் கனெக்ட் பண்ணுறோம், அட்ரினோவோடைய D2வில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஐஆர் சென்சரோடைய கனெக்ஷன் ஒர்க்கை நம்ம முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஓஎல்இடி டிஸ்பிளே கனெக்ட் பண்ண நமக்கு 4 மேல் டு மேல் ஜம்பர் வயர்ஸ் தேவைப்படும். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 4மே இதில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம அட்ரினோவில் கனெக்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம இதோடைய கிரவுண்டு, அதாவது இந்த ரெட் கலர் வயரை வந்து இங்கே நெகட்டிவ்லையும், இந்த பிரெட் போர்டோடைய நெகட்டிவ்லையும், ஆரஞ்சு கலர் வயர் வந்து விசிசி அதாவது பாசிட்டிவ், அதை வந்து நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எஸ்சிஎல் எஸ்டின்னு 2 பின் இருக்கும், அதாவது நமக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இது வந்து நம்ம அனலாக் பின்னில் கனெக்ட் பண்ண போகிறோம். எஸ்சியில் வந்து A5லையும் எஸ்டியை வந்து A4லையும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் எஸ்சிஎல் எடுத்துக்கிறோம். எஸ்சிஎல் வந்து எல்லோ கலர் ஒயர், இதை வந்து நம்ம A5ல கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எஸ்டிஏ வந்து இந்த க்ரீன் கலர் ஒயர், இந்த க்ரீன் கலர் வந்து A4ல நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, நம்ம ஃபைனலாக இந்த எல்இடி கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கனெக்ஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக ஓவர். இந்த எல்இடியை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடியே ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருந்தோம், அதாவது இந்த கேத்தோடு வந்து கிரவுண்ட், நெக்ஸ்ட் இது வந்து நம்மளுடைய விசிசி அதாவது பவர். இந்த ஒயிட் கலரை வந்து நம்ம பவர்லேயும், இது வந்து நம்ம நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், நம்ம கனெக்ஷன் ப்ராசஸை பக்காவாக முடிச்சிட்டோம். அண்ட் நீங்கள் இதை பார்க்கலாம், இதுதான் நம்மளுடைய கனெக்ஷன் ப்ராசஸ். அண்ட் இந்த கனெக்ஷனை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம கனெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டதுனால இதோடைய பவர் சப்ளை பின்ஸும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இதோடைய ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இந்த அட்ரினோவிலிருந்து இந்த பிரெட் போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ அட்ரினோவில் இருந்த 5 வோல்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறோம். அந்த 5 வோல்ட் பின் எடுத்துகிட்டு வந்து இந்த பிரெட் போர்டோடைய 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் அட்ரினோவுடைய கிரவுண்ட் பின்னை கனெக்ட் பண்ணுறோம். அப்புறமா அந்த கிரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணுறோம். இப்படி நம்ம பண்ணுறது மூலிமா அட்ரினோலேருந்து ஒரு காமன் பவர் சப்ளை எடுத்து இங்கே இருக்கிற மற்ற காம்பனன்ட்ஸ்க்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ நம்ம அட்ரினோவை லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணலாம். ஓகே, அட்ரினோ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம், பவர் சப்ளை வர்றது நீங்கள் பார்க்கலாம். அண்ட் லைட்ஸ் எல்லாம் க்ளோ ஆகுது. அண்ட் இந்த டிஸ்பிளேல நம்ம லாஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு பண்ண இந்த டிஸ்பிளேல லாஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம யூஸ் பண்ண அனிமேஷன்ஸ் எல்லாம் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த அட்ரினோவில் நம்ம லாஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணது ஒன்றும் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நம்ம அதை தான் ஓவர் ரைட் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் ஆல்ரெடி கோட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கோடை வந்து நான் என் கிட்டப்லேயும் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். வேணுங்கிறது என் கிட்டப்ல போய் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம கோடை அப்லோட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் எப்படி அப்லோட் பண்ணுறது அண்ட் இந்த கோடை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கப்புறம் தரேன். இந்த அப்லோட் ஆரோ பட்டனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் கோட் அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் பார்க்கலாம் அண்ட் இப்போ நீங்கள் இதோடைய அவுட்புட் பார்க்கலாம், ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆப்ஜெக்ட் 0ன்னு காட்டுது, ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஆப்ஜெக்ட் எதுவும் டிடெக்ட் பண்ணல. இப்போ நம்ம இந்த காரை இதுக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். ஆப்ஜெக்ட் டிடெக்டர் 1, என்னுடைய கையும் சேர்த்து டிடெக்ட் பண்ணனால 2. இப்போது நான் என்னுடைய கை மட்டும் வச்சு காட்டுறேன். ஆப்ஜெக்ட் டிடெக்டர் 3, 4. அண்ட் நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே வந்துட்டு டிஃபால்ட்டாக ஒரு எல்இடி தான் எரிஞ்சிட்டு இருக்கு. அது வந்துட்டு சிக்னல் எல்இடி, பவர் சப்ளை வருதுன்னு காட்டுறதுக்கான எல்இடி. இன்னொன்று வந்து பக்கத்தில் இப்போ நான் என் விரல் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த டைம் நீங்கள் பார்க்கலாம், ரெட் கலரில் எரிஞ்சிட்டே இருக்கு இல்லையா, அது வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிற எல்இடி. லைக் இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் இது எமிட் பண்ணோம். இந்த எமிட் பண்ணுறது, இதை ரிசீவ் பண்ணுறதை வந்துட்டு இந்த ரெட் கலர் லைட்டில் காட்டும். அண்ட் ஒவ்வொரு வாட்டி நான் என்னுடைய விரல் கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் பார்க்கலாம், ஆப்ஜெக்ட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்ம ஏன் இந்த எல்இடி இங்கே க்ளோ ஆகிட்டே இருக்குன்னா, நம்ம வந்துட்டு தெரியாமல் இந்த 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். இது 5 வோல்ட்டில் பண்ணக்கூடாது, நம்ம ப்ரோக்ராம்லேயே போட்டிருக்கோம் அதை D3ல பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம வழக்கமாக எல்இடி கனெக்ட் பண்ணுற நினைப்பில் இது
5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். இதை வந்து அட்ரினோவோடைய D3ல கனெக்ட் பண்ணணும். அண்ட் அப்படி D3ல கனெக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணும்போது இந்த க்ரீன் கலர் லைட் எரியும், நார்மல் டைமில் இது எரியுது. அண்ட் நீங்கள் இப்போ இதோடைய அவுட்புட் பார்க்கலாம். இப்போ நமக்கு இது ஸ்டார்ட் ஆயிருச்சு அண்ட் ஆப்ஜெக்ட் கவுண்ட் வந்து 0ன்னு காட்டுது. அண்ட் இந்த எல்இடி வந்துட்டு நமக்கு க்ளோ ஆகலை. நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகும்போது மட்டும்தான் இது க்ளோ ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். நம்ம இண்டிகேஷனுக்காக தான் இதை வச்சுருக்கோம். அண்ட் இதில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு நார்மலாக இந்த ஒரு லைட் மட்டும் இப்போ எரியுது. தட் மீன்ஸ் இது வந்து பவர் சப்ளை வருதுன்ற இண்டிகேஷன் மட்டும் தான் இப்போ நமக்கு கொடுக்குது. ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆன இண்டிகேஷன் தரல. இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் இன்சைட் எடுத்துகிட்டு போகிறேன். ஆப்ஜெக்ட் டிடெக்டர் 1 அண்ட் நீங்கள் பார்க்கலாம், இந்த க்ரீன் கலர் லைட்டும் அந்த டைமில் எரியுது. ஆப்ஜெக்ட் டிடெக்டர் 2ன்னு வருது பார்க்கலாம். இப்போ என்னுடைய ஃபிங்கர் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். நீங்கள் பின்னாடி பார்க்கலாம், இந்த 2 லைட்டுமே எரியும். பவர் சப்ளையும் வருது, சேம் டைம் நமக்கு எங்கள் ஆப்ஜெக்டும் டிடெக்ட் ஆகுதுன்னு இண்டிகேட் ஆகுது. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ரோபோலார்க். இவங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்ஸ் தேவையான காம்பனன்ட்ஸை செல் பண்ணுற ஒரு பிராண்ட். இவங்க குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் செல் பண்ணுறாங்க. நீங்கள் இவங்களுடைய வெப்சைட் செக் பண்ணி பார்க்கலாம், அதில் நிறைய காம்பனன்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் 2500க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீ. அண்ட் இவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டோர் VIT ஆல்மார்ட் கேட் ஆப்போசிட்டில் இருக்குது. அண்ட் நீங்கள் அங்கே போய் காம்பனன்ட்ஸ் வாங்கினீங்கன்னா இவங்க கிட்ட வாங்குற காம்பனன்ட்ஸ்க்கு அவங்க ஃப்ரீயாகவே சால்டரிங் பண்ணி தருவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற பின்கோடில் இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷிப்மெண்ட் ஃப்ரீ. அண்ட் இவங்க கிட்ட பிக்கப் ஃப்ரம் லோக்கல் ஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணிங்கனாலும் ஃப்ரீ ஷிப்மெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு VIT ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா VIT ஆல்மார்ட் கேட் கிட்டே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுவாங்க. அண்ட் அதர் ஆஃபர்ஸ் லைக் நீங்கள் LED வாங்கும் போது உங்களுக்கு ரெசிஸ்டர் ஃப்ரீயாக தருது. இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த கோட் எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்த்தோம்னா, இந்த கோடில் என்ன போட்டிருக்கோம்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம லைப்ரரி இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதாவது wire.h, adafruit, GFX இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் எதுக்கு இன்க்ளூட் பண்ணுறோம், எப்படி இன்க்ளூட் பண்ணுறோங்கிறது சொல்லியிருந்தோம். இப்போ வந்து இது நார்மலாக சொல்லணும்னா, இது வந்துட்டு இந்த லைப்ரரிஸ் எல்லாம் போகிறது மூலிமா நம்ம ஃபுல் ப்ரோக்ராம் பண்ணணும்ல, ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் ஒரு சில இடத்துல. அதுக்காக இந்த லைப்ரரிஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் OLED டிஸ்பிளேக்கான ஸ்க்ரீன் வித் அண்ட் ஹைட் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் அதை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணுறோம். OLED டிஸ்பிளேவை நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன பின்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அதாவது அந்த IR சென்சாரை வந்து பின் 2லையும் LED வந்து பின் 3லையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் கவுண்ட் வந்து இனிஷியலாக 0ன்னு வச்சுருக்கோம். ஸோ தட் நம்ம ஒவ்வொரு வாட்டி நம்ம ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் செட்டப் லூப், செட்டப்பில் வந்து நம்ம நார்மலாக பேசிக்கான பின் இன் பின் அவுட்ஸ் அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இன்புட் பின், இதெல்லாம் அவுட்புட் பின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் சீரியல் பிகின் வந்து நம்ம 9600 வச்சிருக்கோம். அண்ட் OLED டிஸ்பிளேவை இனிஷியலைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டிஸ்பிளே கிளியர் பண்ணிட்டு டெக்ஸ்ட் சைஸ் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து டூயல் டிஸ்பிளேங்கிறதுனால நமக்கு எல்லோ அண்ட் ப்ளூவில் வருது. நீங்கள் நம்ம லாஸ்ட் வீடியோவில் காமிச்ச மாதிரி சிங்கிள் கலர் டிஸ்பிளே வச்சிருந்தோம்னா ப்ளூவில் மட்டும் வந்திருக்கும். அண்ட் ஸ்டார்டிங் அதை இனிஷியலைஸ் ஆகும்போது ஸ்டார்டிங் பிரிண்ட் ஆகிற மாதிரி வச்சிருக்கோம். டிலே வந்து 2 செகண்ட்ஸ் வச்சிருக்கோம். அதாவது 2000னா 2 செகண்ட்ஸ். அண்ட் லூப்பில் வந்து கவுண்டிங்கான லாஜிக் நம்ம போடுறோம். அண்ட் இந்த லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம கவுண்ட் வேல்யூ வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் OLED டிஸ்பிளேலேயே நமக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அவ்வளோதான் இந்த ப்ராஜெக்ட். அண்ட் இதை நீங்கள் வந்துட்டு ஒரு க்ரௌடு வர இடத்துல எத்தனை பேர் வந்தாங்க, இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்மார்ட் டஸ்ட்பின் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸில் கூட யூஸ் பண்ணலாம். இது அல்ட்ராசோனிக் யூஸ் பண்ணி பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்க்கும் அந்த அளவுக்கு டிடெக்ஷன் லைக் ஸ்மார்ட் டஸ்ட்பின் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து சிமிலரான சென்சார்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் அல்ட்ராசோனிக் சென்சாரை பற்றி நம்ம பேசும்போது இதுக்கும் அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸை நான் சொல்கிறேன். அண்ட் இதே மாதிரி PIR சென்சார் இருக்கும். இது வந்துட்டு ஜஸ்ட் இது மட்டும் டிடெக்ட் பண்ணுது, லைக் எமிட் பண்ணி டிடெக்ட் பண்ணி PIR சென்சார் வந்து ஆல்ரெடி இருக்கிற ரேடியேஷன்ஸ் வச்சு நமக்கு அது அவுட்புட் கொடுக்கும். அண்ட் இது இல்லாமல் இன்னும் நம்ம நிறைய சென்சார்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.